அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஹார்ஸ். நம்மள ஒரு குதிரை வந்து ரொம்ப உழைச்சி வேலை செஞ்சுதான். காலைல சூரியன் உதயத்துலேருந்து சூரியன் மறைய வைக்கிற வரைக்கும் நல்லா உழைச்சி அதால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேலை செஞ்சுதான். அப்புறம் அது வந்து அதோட இடத்துல ரெஸ்ட் எடுத்துச்சான். அப்போ நினச்சி தான் நான் நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு. ரொம்ப வேலை செஞ்சால டயர்டாக இருக்குன்னு நினச்சிட்டே படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு பூனை வந்துச்சான். அந்த பூனைக்கு வந்து காசிப்னா ரொம்ப இஷ்டம். அது வந்து என்ன என்ன பேசிகிட்டு இருக்க நீ உனக்குள்ளன்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குதிரை சொல்லிச்சான், இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு. ரொம்ப நான் உழைச்சிட்டு ரொம்ப ஒர்க் பண்ணி டயர்டாக இருக்குது. நான் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க போகிறேன் மாஸ்டர்கிட்ட சொல்லி அப்படின்ட்டு. அது ஓ சரி அப்படியான்ட்டு போயிருச்சான். அந்த பூனை போய் என்ன பண்ணுச்சான், கருப்பு பூனை ஒரு மாடிக்கிட்ட போய் சொல்லிச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குதிரை வந்து நாளைக்கு வராதாம் அது வேலைக்கு. அது வந்து ரொம்ப உழைச்சிட்டு ரொம்ப டயர்டாகி மாஸ்டர் ரொம்ப அதை கஷ்டப்படுத்துறாராம். அது இனிமேட்டு வேலைக்கே வராதாம். அந்த மாடு என்ன பண்ணுச்சு, போகிற வழியில ஒரு ஆடு பார்த்துச்சான். அந்த ஆடுகிட்ட போய், உனக்கு ஒன்று தெரியுமா? இதுமாரி அந்த குதிரை வந்து இனிமேட்டு வேலைக்கே வராதாம். அது இந்த இடத்துல இருந்தே போதான். அந்த மாஸ்டரு சாப்பாடு தண்ணி போடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாராம். அந்த குதிரையை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாராம் அப்படின்ட்டு. அந்த ஆடு என்ன பண்ணுச்சான், போகிற போக்கில் ஒரு முயல்கிட்ட போய், இது மாதிரி நம்ம ஃபார்மில் ஒரு குதிரை இருக்குல்ல, அது வந்து ஓட போதான்ட்டு அது 2 எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டு சொல்லிடுச்சான். அப்போன்னு பார்த்து அந்த மாஸ்டரோட சர்வெண்ட் வந்தாராம். இந்த முயல் என்ன பண்ணுச்சு, அவர்கிட்ட போய் குதிரை வந்து ஓட போதான், உங்கள் மாஸ்டர் ரொம்ப கொடுமை பண்ணுறீங்களா நீங்கள், அது துரோகம் பண்ண போதான்னு. அந்த சர்வெண்ட் என்ன பண்ணா, மாஸ்டர்கிட்ட போய், சார் சார் நம்ம ஃபார்மில் இருக்க எல்லா அனிமலையும் கூட்டிகிட்டு அந்த குதிரை ஓட போதான், அதுக்கு நீங்கள் சோறு தண்ணி போடாமல் கஷ்டப்படுத்துறீங்களா, ரொம்ப வேலை வாங்குறீங்களா, இதுமாரி பிளான் பண்ணுது, அது வேற மற்ற விலங்குகளும் கூட்டிகிட்டு ஓட போதான் அப்படின்ட்டு சொல்லிட்டாராம். மாஸ்டர் செம்ம காண்டாகி யார்கிட்டயும் கேட்கல, எதுவும் விசாரிக்கல. ஒரு செகண்ட் தாட்டே இல்லாமல் போய் அந்த குதிரைக்கு விஷ ஊசி போட்டு ஒரேடியாக அது செத்தே போயிடுச்சான். அந்த குதிரை என்ன நினச்சது, ரொம்ப வேலை செஞ்சிட்டோம் இன்னைக்கு, நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு அதோட ஒரு கஷ்டத்தை ஒரு சேட்னஸில் அந்த பூனை வந்து கேட்டுச்சுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு அந்த குதிரைக்கு கிடைச்சது என்ன பார்த்தீங்களா? இது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் சில பூனைங்க வந்து கேட்கும். நீங்கள் எந்த தாட்ஸும் ஷேர் பண்ணாதீங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உங்கள் தாட்ஸ் எதையும் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. இதை ஃபேமிலி, ஒர்க்கு, பிஸ்னஸ்ஸு யார்கிட்ட எது ரிலேட்டடாக யார்கிட்ட இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க. கடைசியில் அவங்க வந்து நல்லா நம்மளுக்கு பரிதாபமாக பார்ப்பாங்க. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கே